சட்டமன்ற உறுப்பினருக்கு இருக்கிற இடர்பாடுகள் உங்களுக்கு தெரியும். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஏறத்தாழ 450 கிராமங்களுக்கு சென்று திரும்ப வேண்டும். அவருக்கு அது அத்தியாவசிய தேவை என்ற முறையிலே வழங்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலானோர் இதை விரும்புகிறார்கள், சிலர் அதற்கு வேண்டியதில்லை என்கிறார்கள். அதிலே நான் இப்போது சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது அவருடைய கருத்துக்கள். வேண்டியது வேண்டாம் என்பது அவருடைய கருத்துக்கள். ஒன்றே சொல்ல விரும்புகிறேன். அவருடைய தாத்தா அவரும் முதலமைச்சராக இருக்கிற போதுதான் எல்லோருக்கும் 2 கிரவுண்ட் இடம் கொடுக்கலாம்னு சொன்னாங்க. இங்கே சென்னையில். அப்புறம் அம்மாலாம் வேண்டாம் சொன்னாங்க. ஆகவே இதெல்லாம் நீ மனதிலே வைத்து நாம் என்னென்ன பணிகளை ஆற்ற வேண்டும், பணிகளை நாம் ஆற்ற வேண்டும் என்பதுதான். அவர் காலத்துல முடியல, செஞ்சிட்டாங்களே வருத்தம். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவருக்கு உரிய மரியாதை கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் பேசுவார். அந்த பக்கம் போனதுனால வேற என்ன பண்ணுவார்? அத்திக்கடவு வருங்க. இதுவரைக்கும் எல்லாருமே சொல்றாங்க, ஜனநாயக முறையில் சிறந்த பேரவை தலைவர் என்று எல்லோராலும் பாராட்டப்படுகிறார்கள். எல்லோரும் பாராட்டி வருகிறார். அசம்பிளிலே அப்புறம் இவருக்கு தெரியாத கொடுக்கலன்னு சொல்றாங்க. அவர் இஷ்டம் போல பேசுறதுக்கு அனௌ பண்ணிட்டு வரணும். யாருமே டிஸ்டர்ப் பண்றதே இல்லை. நாங்க பேசுறது சத்தம் போடுறாங்க. அவங்க பேசுறது பின் டிராப்ஸ் இருக்கு, பாத்துறீங்களா? அப்சர்வேஷன் நீங்க பாருங்க, டிவியில் பாருங்க. ஆகவேதான் நேரடியாகவே மக்கள் காண வேண்டிய ஒரு முறையில் நம்முடைய சட்டமன்ற நிகழ்வுகள் அனைத்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விடுபட்ட குளங்களை சேர்த்திருக்கு அத்திக்கடவு நிலம் 2 திட்டம் வந்து வேளாண் இல்ல, பொதுவாக அதிருப்தியா இருக்கு விவசாயிகள். நிதிகள் என்பது முக்கியமான ஒன்று. நீங்க நாளைக்கு காத்தால ஸ்கீம் பத்தி அனௌன்ஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு பணம் வேணும். முதல் இருக்கின்ற குளங்கள் 478 குளங்கள் இன்னும் நீர் நிரப்பப்படவில்லை. முதல் கட்டத்தில் அதை நிரப்புவதற்கு பிறகு 2வது கட்டமாக இந்த பணிகளை துவங்குவதற்கு முதலமைச்சருடைய கவனத்திற்கு நாங்கள் எடுத்துச் செல்வோம். 2வது கட்ட அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை முழு மூச்சாட நின்று அந்த பணிகளை நிதி நெருக்கடி இல்லாத நேரத்தில் அதை நிறைவேற்றுவோம். கொஞ்ச நாளைக்கு இருக்க அந்த ஷார்ட் டைம் முடிஞ்சுன்னா அப்புறம் பிரச்சனையே கிடையாது. நீங்க கேட்கிற கோரிக்கை எதுவாக இருந்தால் நிறைவேற்றலாம். வீட்லயே சில நேரத்துக்கு பட்ஜெட் துண்டாயிரும்ல, எப்படி வரும்? ஒரு ஆஸ்பத்திரிக்கு நீங்க போயிட்டீங்கன்னா தீர்ந்து ஒரு 50,000 செலவாயிட்டு அந்த மாசமே பூரா கஷ்டத்தான் இருப்பீங்க. இதே மாதிரி கடன் சுமை நமக்கு இருக்கிறது. இந்த கடன் சுமையை ஒன்றாக அதை எப்படி சிக்கனப்படுத்தி நிதிநிலையை சரி செய்வது என்பதுதான் நம்முடைய அரசுடைய திட்டமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையை இந்த அரசு தனி திட்டங்களை அறிவித்து வருகிறது. எல்லோருக்கும் குழந்தைகள் அரசு மருத்துவமனை இருந்தால் மாமன் சீரென்று தங்க மோதிரமா கொடுக்கின்றார். அதுவும் அம்மா திட்டம் இருக்கிறது, திருமண உதவி, அம்மா வந்துடைய படிக்கணினி, அதே போல அம்மாவுடைய உணவகம், இது எல்லாமே நாங்கள் செஞ்சுட்டு நிதிநிலைக்கு ஏற்ப மனித நேயத்தோடு மக்கள் பணியாற்றக்கூடிய ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைச்சிருக்காரு. வெரி சிம்பிள். ஒரு முதலமைச்சர் யார் வேணா கிட்ட நின்று பேசி போயிட்டே இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அசம்பிளிக்கு வந்தா தெரியும். அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைத்திருக்கிறார். அதே நேரத்தில் வரலாற்றில் தூய்மையான ஆட்சி நடத்துன்னு சொல்லிக்கிற ஒரு முதலமைச்சர், அது சரியா இருக்காரு. அதுவே உங்களுக்கு கிடைத்திருக்க பெரிய வெற்றி. நிலுவை வீடுகள்லாம் வந்து கணக்கு எடுத்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. முதலமைச்சருடைய உறுதுணையோடு அன்றைக்கு சட்டமன்றத்தில் வருவாய்த்துறையை நான் பேசுகிற போது அடுத்த ஆண்டு குறைந்தது 20 லட்சத்திலிருந்து 25 லட்சம் பேருக்கு பட்டாக்கள் வழங்கப்படும். 2 ஆண்டு காலத்தில் பட்டா இல்லை நிலையை தமிழ்நாட்டில் இருக்காது. அதற்காக 3 ஒத்துழைப்பை முதலமைச்சர் வழங்கி இருக்கிறார். அதற்காக இந்த சர்வே செய்வதற்கு மட்டும் 1500 பணியாளர்கள் நியமித்திருக்கிறோம். தனியாகவே ஒரு ஆணையர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதுபோன்ற பல்வேறு பணிகளை ஆற்றுவதற்கு நம்முடைய துறையின் சார்பாக ஒவ்வொரு பணிகளை யார் ஆற்ற வேண்டும் என்பதற்காக ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. புதிய அரசு பொறுப்பேற்றிருக்கிறது. இதிலே இருக்கின்ற குறைபாடுகளை அனைத்தும் களைவதற்கு விரைந்து நாங்கள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம். ஏன்னா இருக்கிறது பட்டாளி நீங்கள் சொல்றீங்க 25 வருஷம் 30 வருஷம் ஆட்சி மாறிட்டே தான் இருந்தது. நீங்க 100 நாள் இந்த கொக்கி போட்டீங்க எப்படி? எங்களுக்கு இருக்கிற டைம் கொடுக்கணும் வேண்டாம். நாங்க 1 ஆண்டுக்குள்ள முடிக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். 1 ஆண்டு கழிச்சு இந்த கேள்வி கேளுங்க. எங்கே முடிக்கப்படவில்லை, எங்கே நத்தத்திலே குடியிருக்கின்றவர்களுக்கு அது கிடைக்கவில்லை என்பது மட்டும் ஒருத்தர் சுட்டி காட்ட முடியாது.